இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களை பார்ப்போம். அது தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷரிலுள்ள அன்பும் பிரசன்னமானது போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும்படி என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் தமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்ம சம்பூரணமாய் பொழிந்தருளினார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதும்போது ஒரு சுவிசேஷகனுடைய காரியம், நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் அப்படின்னு சொன்னால், முற்காலத்தில் நாமும் இப்படிப்பட்டதான அநேக அசுத்தமான காரியத்துக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம் என்பதை நமக்கு உணர்த்துகிறதுக்காக இப்படிப்பட்டதான காரியம் சொல்லும். பாருங்க, முற்காலத்திலே நாமும் புத்தியினருமாய் இருந்தோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வழிதப்பி நடக்கிறவர்களாய் இருந்தோம். பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் அநேக இன்பம் சின்ன சின்ன காரியம், ஸ்மோக் பண்ணுவாங்க, ரசிக்கப்பட்டு அந்த அனுபவப்பட்டதுக்காக அதில் விட்டுருவாங்க, வெத்தலை பார்க்க போடுவாங்க, சினிமா பார்ப்பாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன சிற்றின்பங்கள் இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு நம்ம அடிமைப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்ல. அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும், அதாவது அந்த துர்க்குணம் அப்படின்றது ஒரு பொல்லாத இறுதியும் நம்மக்கிட்ட இருக்கும். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அந்த பொல்லாத சிந்தனைகள் இருக்கிறதை நம்ம உணர முடியும். பொறாமையோடும், இன்னொருத்தவங்க முன்னேறினாங்க அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு பொறாமை வரும். எதை குறித்து ஒரு பொறாமையான ஒரு குணம் நமக்குள்ள எப்பயுமே இருக்கும். பாருங்க, பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும், அதாவது மற்றவங்க நிமித்தமா பகைக்கப்படத்தக்கவர்களுமாய் இருந்தோன்னு வேதம் சொல்வது. பாருங்க, ஒருவர் பகைக்கிறவர்களும், மற்றவங்க பார்த்து நம்மளை பகைக்கிறவர்களும் ஒருவருக்கொருவர் நம்ம பகையை உண்டாக்குறவர்களுமாய் இருந்தோம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமானது போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டது நிமித்தமாகவே இப்படிப்பட்டதான நம்ம அசுத்தமான இந்த உலக காரியத்துக்குள்ள, இன்பத்துக்குள்ள, அசுத்த காரியத்துக்குள்ள, துர்க்குணத்துக்குள்ள இருந்த நம்மளை ஆண்டவர் அவருடைய கிருபை நிமித்தமாய், இரக்கத்தின் நிமித்தமாய், காரணத்தின் நிமித்தமாய் என்ன செஞ்சாரு? நம்ம மீட்டு கொண்டார். அப்படி நம்மளை மீட்டு கொண்டது போல மற்றவர்களையும் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பது அந்த நோக்கம். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது இதுதான் நமக்கு நோக்கம். பாருங்க, நான் இப்படி இருந்தேன், ஆண்டவர் என்னை மாத்தினாரு அப்படின்ற அந்த காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதே சுவிசேஷம். பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவரு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த வழிகளை நாம் கடைபிடிக்கும்படியாய், மற்றவர்களும் கடைபிடிக்க வைக்கும்படியா, அவர்களும் அறிந்து கொள்ளும்படியா, இப்படிப்பட்டதான காரியத்தில் நாங்கள் இருந்தோம். ஒரு பாவத்திற்கு விழுந்து கிடந்தோம். இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமாய் ஒரு சுகத்தை கொடுத்தார். அவர் அந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார். உலகப்புறமான இந்த இச்சைகள் சிற்றின்பங்களில் விழுந்து கிடந்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அற்புதமாக எங்களை விடுதலை செய்தார் என்று நாம் பரவலுக்கு சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். மகனே, நீ சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, அந்த தீத்துவுக்கு எழுதும் பொழுது அவர் அப்படிதான் எழுதுறாரு. பாருங்க, நீ ஒவ்வொரு காரியத்திலும் புத்தியாய் நமக்கு அவங்களை கற்பிக்க வேண்டும் என்கிறதை பாருங்க. துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குகிறவர்களும் சகலவித நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும், ஒருவரை தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறாமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷரும் சாந்தத்தை காண்பிக்க அவர்களுக்கு நினைப்பூட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொருவருக்கும், அதாவது நினைப்பூட்டு, எப்பயுமே சபைகள்ல இப்படிப்பட்டதான காரியத்தை நினைப்பூட்டு கூட வரும். நம்ம இப்படி இருந்தோம், ஒருவரை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவங்களை ஒரு மாதிரி கீழ்த்தரம் ஒரு இழிவா நினைத்து விடக்கூடாது. நாம் அந்த இடத்துல இருந்து தான் மேலே ஏறி வந்தோம் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதபடிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கபடியாய் ஜாக்கிரதையாய் இரு என்று பவுல் எழுதுகிற பொழுது ஒவ்வொரு கடிதத்தில் இது எழுதுகிறதை பார்க்க முடியும். இயேசு என்ற அந்த நாம மாத்திரம் இல்லைன்னா நாம் இன்னைக்கு இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தது நிமித்தமாகவே இந்த அன்பை பெற்றிருக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதே போல ஒவ்வொருவரும் இந்த தேசத்தில் இருக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற, பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறியும்படிக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவர் நமக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்லி மகிழ்ந்து அதையே நம்ம அவருக்கு நமக்கு சுவிசேஷமாக அறிவிக்கும்படியாக நாள் அழைக்கப்படுகிறோம்.
ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பராக. கண்களை முடிச்சு அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நாங்களும் இப்படிப்பட்டதான காரியத்திலிருந்து மேலேறி வந்தோம். ஆண்டவரே, உமது ரத்தம் எங்களை கழுவி மீட்டு கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பிறருக்கு அறிவிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் நாங்கள் எந்த இடத்திலிருந்து வந்தோம் என்பதை அவர்களை அறிவித்து அப்படிப்பட்டதான காரியங்களை புத்தி சொல்வதற்கு எங்கள் ஞானத்தை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.